சஞ்சய் காயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ₹1 ₹2 கரன்சி போட்டிருக்கேன் பாருங்கள். ஈஎன்சி எல்லாமே இது பாருங்கள், வருஷப்படியாக இருக்கும். அங்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு கட்டில் உள்ளதான் எல்லாமே, ஒரு கட்டு கரன்சி தான் எல்லாம். நான் போடும்போது அங்கிட்டு மாறிடுச்சு. எல்லாம் ஒரே இன்செட்டு எல்லாம் பார்த்துக்குங்க. வருஷப்படி எடுத்து வந்துடுவேன். எல்லாம் 100% ஈவன்சி. நோட்டு. அடுத்து ₹1 மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் ஈஎன்சி கட்டில் உள்ளது. இதுவும் அப்படி தான், வருஷப்படி தான் இருக்கும். வருஷப்படியே உங்களுக்கு எடுத்து வந்துடுவேன். வருஷப்படியே உங்களுக்கு எடுத்து வந்துடுவேன் எல்லாம். இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டில் உள்ளது பகுதி. அடுத்து இது மன்மோகன் சிங்கம். இது டேட்டு பார்த்துக்குங்க, 78. இது இன்செட்டு இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது வேறு கட்டில் உள்ளது. இதில் 50 நோட்டு இருக்குது. அதே மன்மோகன் சிங் தான். இதில் 78 தான். எல்லாம் ஒரே கட்டில் உள்ள நோட்டு தான் எல்லாம். பார்த்துக்குங்க. ஈவன்சி இது கட்டில் அப்படி ஒரு கட்டு வாங்கினா பெரிய காசாகும், அதனால் வாங்கலை. பகுதி இருக்குன்னாரு, அதை வாங்கியாச்சு. இதில் 50 நோட்டு இருக்குது. மன்மோகன் சிங் இப்போ நல்ல ரைட் ஆகிடுச்சு, தேவையில்லையே. மன்மோகன் சிங்கு ஒரு நோட்டு ₹50 தான். கட்டு வாங்கின இப்போ 7000 கேட்காங்க. 7000க்கு வாங்கி எப்படி விற்க? இதுவாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும் இல்லை, சேம் ரேட் தான். தடுமன் பிடிச்சிருக்கு, அதனால் சரியாக பேச்சு வருதில்லை. இதாக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. வருஷப்படி எடுத்து வந்துடுவேன் உங்களுக்கு. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.